இன்னும் அறிஞர்களால் கூட நம்ப முடியாத யாழி எனும் விலங்கை பற்றி தெரியுமா? யாழி என்னும் மிருகத்தை பழங்கால கோயில் சிற்பங்களில் பார்த்திருப்போம். அதன் பிரம்மாண்ட உருவத்தை சிலர் கற்பனை என நினைத்திருப்போம். பொதுவாக நம் கோயில்களில் பலவிதமான யாழிகளை காணலாம். சிங்க முகத்துடன் இருக்கும் யாழி சிம்ம யாழி என்றும், யானை முகமும் சிங்க உடலும் கொண்ட யாழி கஜயாழி என்றும், மான் முகமும் சிங்க உடலையும் கொண்ட யாழி மகர யாழி என்றும், நாய் முகம் கொண்ட யாழியை ஞமலி யாழி என்றும், எலிமுகம் கொண்ட யாழியை மூஷிக யாழி என்றும், சிங்கம் பாம்பு மற்றும் கழுகு மூன்றும், கழந்த யாழி வயல யாழி என்றும், அன்னமும் சிங்கமும் கலந்த யாழி ஹம்சா யாழி என்றும் பிரிக்கலாம். உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் கோயிலில் யாழியின் சிலை செதுக்கப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியமான விஷயமாகவே உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் உற்சவ மூர்த்திகள் யாழி போன்ற வாகனத்தில் உலா வருவதை என்றும் காணலாம். யாழிகளுக்கு யானை விருப்ப உணவாக இருப்பதால் தான் அனைத்து கோயில்களிலும் யாழியின் சிற்பத்திற்கு கீழே யானையின் சிற்பம் அமைந்திருக்கிறது. 3000 வருடத்திற்கு முன்பு இருந்த யானைகள் உருவத்திலும் அளவிலும் தற்போது இருக்கும் யானைகளை விட பெரியதாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட யானைகளே யாழிகளின் கால்களுக்கு கீழ் இருக்கிறது என்றால் யாழி எவ்வளவு பெரியதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். ஒருவேளை யாழி கற்பனையான விலங்கு என்றால் ஏன் தமிழன் கோவிலில் சிற்பமாக செதுக்க வேண்டும்?